நாங்கள் தண்ணி நெய்கிறோம், அவ்வளோதான்மா. லாபம்லாம் இது. எனக்கு அப்புறம் பசங்க யாரும் செய்யல, ஆனால் நாங்கள் மட்டும்தான் செய்வோம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். வசந்தகுமாரிம்மா. நீங்கள் இந்த கைத்தறி தொழிலை எவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் மாமனார் பண்ணியிருந்தாருமா. ஒரு 60 வருஷத்துக்கு மேலே பண்ணியிருந்தாரு. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். இப்பயும் இது தொடர்ந்து பண்ணிட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். இது மூலமாக ஏதாவது உங்களுக்கு லாபம் இருக்கா? நாங்கள் தண்ணி நெய்கிறோம், அவ்வளோதான்மா. லாபம்லாம் இது. மொத்தம் இங்கே எவ்வளோ பேர்மா வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? 7 பேர் வேலை செய்கிறோம். 7 பேர். 7 பேருன்னா நாங்கள் ஒரு 15 பேர் இருந்தால் தான் அந்த வேலை செய்ய முடியும். எவ்வளோ நெய்கிறாங்களோ அவ்வளோ கூலி கொடுத்துருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பண்ணுற இந்த கைத்தறி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு நீங்களா சேல்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை, நாங்கள் கம்பெனிக்கு கொடுக்குறோம். இது சங்குமார் கம்பெனிக்கு கொடுக்குறோம். நாங்கள் மேக்ஸிமம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக எடுத்து போய் நாங்கள் கம்பெனியில் மெட்ராஸில் கொடுத்துருவோம். சங்குமார் கம்பெனியில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் பண்ணல. 30 வருஷமாக செஞ்சீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அடிப்படையாக பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தறி நெய்ய ஆரம்பித்து தறி நெய்ச்சிங்கிறோம். எனக்கு அப்புறம் பசங்க யாரும் செய்யல, ஆனால் நாங்கள் மட்டும்தான் செய்வோம். அதுக்கப்புறம் தொழில் நடக்காது, எங்கள் வீட்டில் நடக்காது, வேறு யாருன்னா செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து சேரீலாம் வந்து 10 நாளாக ஒரு சேலை நெய்த்து, மூத்த சேரீ நெய்த்துனால 10 நாள் ஆகிடும். 10 நாள் மாதம் வந்து 3 சேரீ அரைப்போம். 3 சேரீ அரைப்போம். அவ்வளோதான் நம்ம செய்வோம். ஓகே. இந்த பட்டுலாம் நீங்கள் எங்கே? பாவு பட்டு எல்லாம் மளிகையில் கொடுத்துருவாங்க. மளிகையிலேருந்து வாங்கிட்டு போனால் நமக்கு லேபர் மட்டும்தான் கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க இப்போ உங்களுக்கு? எங்கள் வீட்டில் நானே என் ஒய்ஃப் தான். அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவோம். இது மூலமாக உங்களுக்கு வருமானம்ன்றது போதுமானதாக இருக்கா? வருமானம் கம்மி தான். நம்ம வேறு தொழில் தெரியாதனால அதிலே இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கைத்தறியில் பட்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு? பட்டு மட்டும்தான். பட்டு மட்டும். எனக்கு தெரிஞ்சது பட்டு மட்டும்தான் பண்ணுவோம், வேறு எதுவும் தெரியாது. அதான் மாதம் 3 சேலை அப்படியே கணக்கு போட்டு வந்துட்டாங்க. அம்மா, எவ்வளோ வருஷமாக இந்த தொழிலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? செய்கிறோம்மா. 8 வயசுலேருந்து செய்கிறேன். இது மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்துட்டு போதுமானதாக இருக்கா? போதுமானதான் இல்லாதனால தான் எல்லோரும் தறி எடுத்துட்டு வேறு வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் மட்டும்தான் போய் செஞ்சுங்க வரோம். எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, அதனால இதை செய்கிறோம். எல்லாம் வருமானம் பார்த்தா தான் அவங்க மேஸ்திரி வேலைக்கு போயிடுறாங்க, இந்த சிலிண்டர் தூக்கி போடுறாங்க, பெயிண்டிங் போடுறாங்க, கம்பெனி வேலைக்கு போகிறாங்க. எனக்கு தெரிய எல்லாமே தறி தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் மேலே ஒருத்தர் நீர், இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் நீர், அதனால தான் வீடு பேர் எல்லாமே தறி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கம்பெனி வேலைக்கு அவங்களுக்கு பிடிச்ச தேவையான வேலைக்கு போகிறாங்க. கஷ்டத்துக்கு ஏற்ற சம்பளம் தரலைங்க, கூலிலாம் ஏறத்தில்லை, அதே கூலிலாம். அதனால் பத்தாதுக்கு அவங்க வேறு வேலையை தேடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோம்மா சம்பளம்? அதாங்க ஒரு மாதத்துக்கு வந்து 3 சேலை நெய்வோம். ஒரு சேலைக்கு 5500 ரூபாய் இல்லை 6000 ரூபாய் கிடைக்கும். அதுதான் அது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. டிசைன் நல்லா அதிகமாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்றது கிடைக்கும். இப்போ நெய்யறதுக்கு அதான் 6000 5000 அதான் கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு 18000 அதான் சம்பாதிக்க ஒரு 1000. முதலீடு நம்மளால் பண்ண முடியாதுப்பா, ரொம்ப அதிகமாகும். அதேமாதிரி நம்ம பண்ணி எடுத்துமே கொடுத்தாலும் அந்த டிசைன் வேணாம்னு முதலீடு பண்ணணும்னா லோன்லாம் தரணும். நிறைய ஒரு 5 லட்சம் 10 லட்சம் லோன் கிடைக்கணும். அதை வச்சு லோன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணலாம். லோன் நம்ம யாருக்கும் தர மாட்டாங்க. சேலையை முடிச்சு எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டாரு. ஆமாப்பா, ஆமாம். இது வந்து இப்போ புது பாவு. இது நான் சொன்னேன்ல, நீட்டாக இருக்கிறது பாவுப்பா. அது மாதிரி இருக்கிறது வந்து பட்டு, அதாவது இந்த நாடாவில் போடுறது. இதுதான் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஜாயின் பண்ணி 4லேருந்து அடுத்த சேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்.
அதுக்குள்ள நெய்யணுமா? இது இப்படி வந்துரும்பா. இதில் ஜாயின் பண்ணுறோம்ல, இது முன்னாடி வந்துடும். இப்போது இதை இழுத்துருவோம் இப்படி. இந்த கலரை எடுத்துட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4லேருந்து நெச்சோம்னா ஒரு 1 வீக்கில் சேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். அதுவும் பின்னணும். அதுதான் அவங்க பண்ணுறாங்க. மணியில கோக்குறீங்கல்ல எல்லாத்தையும், அதை பாருங்க. அதை மொல்லமா வச்சு காட்டுமா, ரெண்டுத்தையும் அந்த நும்ட்டு சொல்ல காட்டுமா, நும்ட்டு காட்டு. அது நும்முட்டுறாங்களா, அவ்வளோதான். இந்த மணியில் போயிடும். அந்த பக்கம் போயிடும்பா, அதை இழுத்து சொல்லவே மாட்டாங்க. இது இவ்வளோ 150 அது ஒவ்வொரு கொல்லன்னு சொல்லுவோம் நம்ம. அதான் 1 வீக்கு இல்லை 10 நாள். ஆஹா 300 கிடையாது, அந்த ஒரு கொள்ளைக்கே 300. 1600 மணிமா இது. இதுக்கு மட்டும்பா, இவ்வளோ அளவுக்கு மட்டும். மொத்தம் 1600 உடல் மட்டும். 2000 மணிக்கு தான். 2000 இழகுதுமா. அந்த மணிக்குள்ள நீங்க கோக்குறீங்களா? ஆமா, அதுக்குள்ள பண்ணி முன்னாடி இழுக்கணும். 3 சாரி ஒரு மாத்தினே இருப்பாங்க. இப்போ ரோஸ் பண்ணிரமா, ஜாயின் பண்றல்லப்பா. இந்த பக்கமா போயிட்டு நாங்க இழுத்துப்போம் இப்படி. இப்போ அந்த டிசைன் எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அந்த டிசைன் கேக்குறாங்கல்ல, அது எப்படி அதுல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அந்த பக்கம் அங்க இழுத்துப்போம், மாட்டிட்டு டைட் வச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி இப்படி இழுத்து காட்டுங்க. ஒரு அது பாட்டு இது இப்படி வந்துடுது இல்லப்பா, அந்த மூணு அப்படி போயிடும், அந்த சைடு போயிடும். நம்பர் இருக்கு. ஓஹோ, இந்த கார்டு இருக்குல்லப்பா, இந்த கார்டு போய் அங்கே பஞ்ச் ஆகும். நம்ம ஆனாவை சொல்ல தறி நெய் சொல்ல, அதில் பஞ்ச் ஆகிட்டு இந்த டிசைன் தூக்கும். இந்த தேவையான டிசைன்கள் வந்து தூக்கும் இப்படி. நம்மளுக்கு தூக்கும்போது அங்கே டிசைனாக வரும். அதில் நாடா போட்டோம்னா உங்களுக்கு தேவையான டிசைன் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த இடத்துல நாடா போட்டோம்னா நம்ம அதுக்கு உண்டான டிசைன் அதில் வந்துடும் அழகாக. அது நீங்கள் நெய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். இப்போ இந்த கார்டில் தான். ஆமாம், இதுதான் டிசைன், நம்மளுக்கு ஃபுல் டிசைனு. இதில் தான் எல்லா உருவமும் வரும். மானாக இருந்தாலும் மயிலாக இருந்தாலும் ராம் சீதா எது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான முந்தியில் நேம் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம். பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தேவையானதை கேளுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள்.